வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் முழுக்க மழை காலத்து நோய்களை எதிர்கொள்ளக்கூடிய உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன உணவு வகை அப்படின்றது டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், இன்னைக்கு என்ன உணவு வகை? இன்னைக்கு நெல்லி தேனூரல். இது வழக்கமாக எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம்தான். ஆனால் அதை கொஞ்சம் முறைப்படி நம்ம செய்து காட்ட போகிறோம். எப்படி நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சாச்சுன்னா அது தேன் கெட்டு போயிடுது அப்படின்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம செய்து காட்டுகிற முறைப்படி தேனூரல் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதனுடைய பக்குவம் மாறாமல் நம்ம வச்சுட்டோம்னா அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெல்லி தேனூரல் எப்படி டாக்டர் நம்மளை ஹெல்ப் பண்ணுது? ஆல்ரெடி நெல்லிக்காய் ஒரு கோல்டான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மழை காலத்துல இந்த கோல்டான பொருளே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நெல்லிக்காய் அப்படின்னாலே எதிர்பார்த்தல் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய உள் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் போன்ற பொருள் எல்லாமே சேர்ந்து உடலை ஒரு பலப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தெரியும். இக்கால ஆய்வுகளும் நிறைய ஆய்வு பண்ணி அந்த நெல்லிக்காயம் நிறைய விதமான ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய தகவல்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்கிறாங்க, விட்டமின் சி நிறைய இருக்குது, அதனால தான் அது இந்த மாதிரி உடம்பை பலப்படுத்துன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஏராளமான தகவல்கள் அதில் இருக்குது. நாம் இருந்தாலும் பழைய காலத்தில் சித்தர்கள் நெல்லிக்காயை ஒரு காயகல்பமாக பார்த்துருக்குறாங்க. இது குளிர்ச்சியான பொருள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த நோய் எதிர்ப்பாற்றலை உடம்புக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய முதன்மையான பொருளாக நாம் நெல்லிக்காயை சொல்லலாம். இப்போ உடம்புக்கு நம்ம இப்போ இந்த வாரம் பார்க்க போகிறது எல்லாமே நோய் வராமல் தடுக்கிறது தான். இப்போ நெல்லிக்காய் சாறு எடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னாச்சுன்னா சளி இருமல் குறையுமா அப்படின்னா அது கேள்வியாக இருக்கும். ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கு நிச்சயமாக நெல்லிக்காய் உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த வாரம் நம்ம இதை கொடுக்குறோம். இப்போ நம்ம நேற்று பார்த்த தூதுவளை ஆகட்டும், இன்னைக்கு பார்க்கக்கூடிய நெல்லிக்காய் ஆகட்டும், நாளைக்கு நாளை கழிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு தான் முக்கியமாக நம்ம சொல்கிறோம். அதனால இது அந்த சளியும் குளிர்ச்சி இதுவும் குளிர்ச்சி அப்படின்னு பார்க்காமல் வராமல் தடுக்கிறதுக்கு உடம்பை பலப்படுத்துறது அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஓகே டாக்டர். ஸோ இந்த நெல்லி தேனூரல் அப்படின்னு சொல்றீங்கல்ல, கம்ப்ளீட்டா இது தேன்ல தான் ஊற வைக்கணுமா டாக்டர்? இது என்ன பண்ணணும்னா முதல்ல அதை மேல் பகுதியில் அந்த தேன் உள் பக்கம் போகிறதுக்காக ஒரு மூங்கில் குச்சியை வச்சு நல்லா மேலே ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டுட்டு லேசாக நீராவியில் லேசாக வேக வைக்கணும். முழுமையாக அவிஞ்சிடக்கூடாது. லேசாக அது ஆவியில் வெந்த பிறகு அதனுடைய வெளியில் எடுத்து அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நிழலில் உலர்த்திட்டு ஒரு பாத்திரத்தில் தேன் பாதி வெள்ளைப்பாகு பாதி அது கலந்து வச்சுக்கணும். வெள்ளைப்பாகுனா நல்லா பனை வெள்ளைப்பாகாவே இருக்கணும். அது பாதி பாதி கலந்து வச்சுட்டு தேவைன்னா அதில் கொஞ்சம் சுக்குத்தூளோ அல்லது மிளகுத்தூளோ கலந்துக்கலாம். கலந்து வச்சுட்டு இந்த வெந்த நெல்லிக்காவை அதில் ஊற வச்சு வெயிலில் வச்சு 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 எடுத்துடணும். ஓகே. அதில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அது முழுமையாக ஆவியாகி முழுமையான ஒரு நெல்லி தேனூரல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது கெட்டு போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏற்கனவே வேக வச்சுட்டோம். அதில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்கு நல்ல நிழல காய வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தேன் அந்த வெள்ளை பாகுல போட்டு வெயிலில் வச்சு வச்சு வேற எடுத்துட்டோம். அப்படிங்கிறதுனால முழுமையாக பக்குவப்பட்டு சூரிய கதிர்கள் அதில் பட்டு முழுமையாக அது பக்குவம் அடைஞ்சு கெட்டு போகாத மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அது எப்படி டாக்டர் ப்ரிசர்வ் பண்ணலாம்? கண்ணாடி பாத்திரத்திலே வச்சு. ஓகே ஓகே. ஸோ எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப நல்லது. ஓகே. இந்த மாதிரி எதிர்பார்த்தல் கூட்டணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நெல்லிக்காய் கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வர வர அவங்களுடைய எதிர்பார்த்தல் நல்லா கூடும். அதே மாதிரி ஒரு உணவில் விருப்பத்தோட எல்லா உணவும் செரிமான தன்மையும் கூடும். அது போக ஏதாவது ஒரு பற்றாக்குறை உடம்புல இருந்ததுன்னா எல்லா பற்றாக்குறையும் நீக்கக்கூடிய ஆற்றலை உடம்பு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சது சாப்பிடலாமா டாக்டர்? ஏன்னா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இல்லையா? சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையவே கிடையாது. சுகர் இருக்கிறவங்களும் ஒரு நாளைக்கு தேனோட எடுக்காம அந்த வெள்ளைப்பாகோடு எடுக்காம தனியாக எடுத்து நெல்ல அந்த காய வச்சு அதை அவங்க சாப்பிடலாம். அது அவங்களுக்கு உதவியாக தான் இருக்கும். ஏன்னா தேனும் சரி வெள்ளைப்பாகும் சரி நிறைய அதில் சேர்ந்துருக்காது, குறைவாக தான் இருக்கும். தேன் சுகருக்கு ஒரு மருந்தாகவும் அமையுது. ஓகே டாக்டர். ஸோ இந்த நெல்லி தேனூரலை எப்படி செய்யறதுன்னு நான் நேயர்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு. ஓகே நேயர்களே, இந்த சூப்பர்வான நெல்லி தேனூரலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உணவே அமிர்தம் வழங்குவோர் வைத்திய ரத்னம் ஔஷதசாலா. நெல்லி தேனூரல் செய்ய தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய், பனவெல்லப்பாகு, தேன். ஸோ நெல்லி தேனூரல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
ஸோ முதல்ல வந்து நம்ம நெல்லிக்காய்லாம் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா தேன்லேயும் இந்த வெள்ளை பாகுலேயும் ஊறுறதுக்கு இந்த நெல்லிக்காவை வந்து நம்ம குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு நல்லா வேக வச்சு ஊற வச்சிடலாம். ஸோ இதுதான் அதோட மெத்தட். ஸோ முதல்ல நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுடலாம். நீங்கள் வீட்டில் இருக்க பின்னோ இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மெட்டல் ஐட்டம் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இதில் ஓட்டை போட போட அந்த பின்லேயும் அந்த மெட்டலில் இருக்க அந்த துருப்பொருட்கள்லாம் வந்து இந்த நெல்லிக்காயில் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம டூத் பிக் இருக்கும் இல்லையா, கடையிலலாம் விற்கும், அந்த டூத் பிக் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டை போடுறீங்களோ அவ்வளோக்கு அந்த அந்த தேனும் அந்த வெள்ளைப்பாகும் வந்து நல்லா இதில் ஊறும். நம்ம பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த ஓட்டை போட்ட நெல்லிக்காவை வந்து நல்லா வேக வைக்கலாம். நம்ம இந்த ஓட்டை போட்ட நெல்லிக்காவை இதில் போட்டுடலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு நெல்லிக்காய் வந்து நல்லா வேக விட்டுருங்க. நெல்லிக்காய் வந்து வேகும்போதே தெரியும், ஒரு மாதிரி வெள்ளை ஆகிடும், தோலெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நெல்லிக்காய் வெந்துடுச்சு அப்படின்னாலே வெளித்தோல்லாம் வந்து பீல் ஆகிடும். பீலாகி நெல்லிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி வெள்ளையாயிடும். ஸோ இந்த மாதிரி ஆனாலே வந்து நெல்லிக்காய் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெந்த நெல்லிக்காவை நம்ம வந்து ஒன்று ஒன்றா இந்த தேன் உரலில் போட்டுடலாம். இந்த வெள்ளைப்பாகு அரை கப் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இனிப்பு நல்லா தேவை அப்படின்னா வந்து நீங்கள் தேனும் வெள்ளைப்பாகும் ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேன் வந்து இந்த வெள்ளத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகிடட்டும். இந்த கட்டி கட்டியாக நிற்காத மாதிரி இந்த தேனை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா டைல்யூட் ஆகிடுச்சு. அந்த வெல்லமும் தேனும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மிக்சரில் இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த நெல்லிக்காவை நம்ம போட்டுடலாம். சூடோடு நம்ம இந்த நெல்லிக்காவை இதில் போட்டோம்னாலே வந்து அது அந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம நெல்லி தேனூரல் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஓவர் நைட் ஊற வச்சு நீங்கள் அடுத்த நாள் காலையில் கூட சாப்பிட்லாம். இல்லை நாள் போக போக இது எந்த அளவுக்கு இந்த நெல்லிக்காய் இந்த தேனில் ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இந்த இனிமையான நெல்லி தேனூரலை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக நம்ம நேயர்களோட கேள்விகள் எல்லாம் என் கையில் இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஸ்ரீராம் ஸ்ரீரங்கத்திலேருந்து எழுதியிருக்காரு. டாக்டர், அவருக்கு வந்து ரெகுலராக வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. டீ காஃபி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6-7 தடவை குடிப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவரால் முடிய மாட்டேங்குது. ஸோ இது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது தேநீர் பானமோ இல்லை இது ஸ்டாப் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு டிப் கேட்குறாங்க டாக்டர். நாள்பட அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாச்சுன்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். அதில் இருக்கக்கூடிய கஃபின் ஆகட்டும், இன்னும் சில வேதிப்பொருட்கள்லாம் சேர்ந்து அது அந்த டைமில் சாப்பிடலை அப்படின்னாச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தலைவலி ஏற்படுத்தும். அதில் இருக்கிற ரொம்ப நச்சு பொருள் அல்லது அதில் இருக்கக்கூடிய ரொம்ப அடிக்ஷனான பொருள் அப்படிங்கிறது வந்து ஒயிட் சுகரும் கஃபினும். ஒயிட் சுகரும் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் பழக்கப்பட்டுனா மறுபடியும் அதை சாப்பிடணுன்ற எண்ணம் திரும்ப திரும்ப உண்டாகும். இது ரெண்டுலேருந்து விடுபடுறதுக்கு அவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த பேதி மருத்துவத்தை ஒரு முறை அவங்க எடுத்துக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமாக்கிக்கணும். இந்த டீ குடிக்கிற டைம் எல்லாம் அவங்க வந்து ஆவாரம் பூவை சீரகத்தோட பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு டிகாக்ஷன் மாதிரி எடுத்து வடிகட்டி அதில் பனை வெல்லம் கலந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஏதோ அலுவலகத்தில் போகிறாங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு இதை குடிக்கிற சமயம்லாம் அந்த ஆவாரம் பூ தேநீரை குடிச்சிக்கிட்டே வந்தாச்சுன்னா அதுலேருந்து மாறலாம்.
இன்னொன்று அதிமதுர தேநீரும் குடிக்கலாம். அதிமதுரத்தை ஒரு ஸ்பூன் போட்டு மிளகு மாத்திரம் போட்டு காய்ச்சி வடிகட்டி அதையும் நம்ம வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி அதை சுவைச்சு குடிச்சிட்டு இருக்கிறது மூலமாகவும் இதுலேருந்து விடுபடலாம். அதிமதுர தேநீர் ஒன்று, ஆவாரம் பூ தேநீர் ஒன்று. அடுத்ததா டாக்டர் ரவிச்சந்தர் அவர்கள் வந்து நாமக்கல்ல இருந்து எழுதியிருக்காங்க. அவர் ஒரு சுகர் பேஷண்ட். அவருக்கு சுகர் லெவல் வந்து 420 இருந்து கீழே இறங்கவே மாட்டேங்குதான், ஹைலியே எப்பவும் இருக்கு. ஸோ இந்த லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவருக்கு பயமும் இருந்துட்டே இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கான்னு அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். முதல்ல அந்த பயத்துக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இன்றைய காலகட்டத்தில் சுகர் அப்படிங்கிற வியாதி, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையான வியாதியாக மக்கள் மனதில் பார்க்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 இத்தனாயிரம் பேர் வருவாங்க, 2025 பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு ஒரு சுகர் இருக்கும், அதனால உலகமே அழிய போகுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் பெரிய பயங்காட்டுதல் நடந்துட்டுருக்கு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரில் இருந்த ஒரு வியாதி தான். ஆனால் அந்த காலத்தில் வந்ததுக்கான காரணம் வேற, இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான காரணங்கள் வேற. இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான காரணங்கள் சுகர் வந்ததுக்கு அப்புறம் கட்டுப்படாத நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், மனப்பதற்றம். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, எனக்கு பயம் இருக்கு. பயம் இருக்குன்னு காரணம் என்னன்னா, அவர் கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒரு ரீனல் ஃபெயிலியரோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ வந்து ஒரு பெரிய சிக்கலுக்கு ஆயிருந்ததுனால அதே பயம் நமக்கு வந்துருமோன்ற பயம் இருக்கும். முதல்ல பயப்பட வேண்டியதை நம்ம நிறுத்திடணும். அதுக்கு உதாரணத்தோடு சொல்கிறது, எங்களுடைய மருத்துவமனையிலேயே கடந்த ஒரு 5 வருஷத்தில் ஒரு 100 பேர் எந்த விதமான மருந்துகளும் எடுக்காமல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஓகே. சித்தர்கள் சொன்ன வாழ்க்கை முறை தான். காலையில் அது எந்திரிக்கிறது, நெல்லிக்காய் சாறு குடிக்கிறது, மஞ்சள் போட்டு குடிக்கிறது, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இந்த மாதிரிலாம் பயிற்சி முறைகளும் வாழ்வியல் முறைகளும் இந்த வியாதியை கட்டுப்படுத்திடும். திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லக்கூடியதுக்கான காரணம் என்னன்னா, அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை எடுத்து வெளியில் போட்டால்தான் சர்க்கரை அளவு கீழே குறையும். ரொம்ப சாதாரணமான பாவக்காய்ச்சாறு, கோவக்காய்ச்சாறு, நெல்லிக்காய்ச்சாறு இதெல்லாமே ரெகுலராக பயன்படுத்த சொல்லுங்கள். அவர் எங்கே மருத்துவம் பார்த்துட்ருக்காரோ அந்த மருத்துவர்கிட்டையே அறிவுரை கேட்டு இந்த மருத்துவங்களோடு இந்த வாழ்வியல் முறையும் பின்பற்றிட்டு வந்தாங்கன்னா இயல்பு நிலைக்கு வரும். வர வர அவர் சாப்பிடக்கூடிய மருந்துகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இனிமையான நெல்லி தேனுரல் எப்படி செய்கிறது அண்ட் அதோட சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பர் உணவு வகையுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.